நண்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் 2024ஆம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் அவ்வளோ எதிர்பார்க்குறது குரு பயிற்சியை. நிறைய பேர் யூடியூப் போடுறீங்க, நிறைய பேர் ராசி பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாம் ஒருத்தரே ஜோதிடங்கிறது இல்லை, எல்லா இதையும் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதில் எது நமக்கு நடக்கும், அவர் ஒரு மாதிரியாக சொல்கிறாரு, இவர் ஒரு மாதிரியாக சொல்கிறான்னு எல்லாம் அவ்வளோ எதிர்பார்த்துட்டுருக்கிறீங்க. அதாவது ராசி பலன்கிறது பொதுவானது தானே தவிர எல்லாருக்கும் பொருந்துங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. 30% பேருக்கு தான் அது பொருந்தும். பொது பலன் தானே இது. தனுசு ராசி அன்பர்கள் ராசிக்கு 6ல் உங்களுக்கு குரு வர்றார். குரு மறைவது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் ராசி இன்னொரு இயற்கை சுபர் வீட்டில் போய் மறைகிறாரு. என்ன, உங்களுக்கு ராசிநாதனாவே குரு வர்றார். அவர் இன்னொருடைய இயற்கை சுபர் வீட்டில் தான் போய் உட்கார்றாரு முடிஞ்சு எதிரின்னு அல்ல. அப்போ சுபர் வீட்டில் உட்காரும்போது, அங்கே நல்ல வீட்டில் போய் உட்காரும்போது நல்ல இடத்துல, அதான் உட்கார்ந்த இடம் தான் முக்கியம். 2 நண்பர்கள் வர்றீங்க, கோயிலில் இணையிறீங்க. 2 நண்பர்கள் வரீங்க, ஒரு அலுவலகத்தில் இணையிறீங்க. இணையக்கூடிய இடம் ஒரு அலுவலகத்தில் இருந்து என்ன நடக்கும்? அலுவலக ரீதியாக நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் இருக்கும், உங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும். கோயிலில் இணைஞ்சிங்களா என்ன நடக்கும்? சாமியை கும்பிட்டு வேறு விஷயங்களை பேசிவிட்டு, ஒரு நல்ல விஷயங்களை பேசிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வெளியே கிளம்புவீங்க. இதே நண்பர்கள் 2 பேரும் ஒரு டாஸ்மாகில் இணைஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த இணையக்கூடிய ஸ்தலம் தான். அந்த ஸ்தலம் நன்மையை தருமா தீமையை தருமா அப்படிங்கிறது தான் ஜோதிடம். அதனால் குரு தனுசு ராசிக்கு என்ன செய்வார்? 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சுப விரயங்கள், சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. சரி, 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். தனுசுக்கு வருமானத்தை பெருக்குவார். 6ஆம் இடத்தையும் பார்க்குவார். உன் வருமானத்தோடு சேர்த்து புதிய கடனை கூடுதலாக வாங்கி மிகப்பெரிய முதலீட்டை, மிகப்பெரிய தொழிலை தொடங்க வைப்பார். என்ன சொல்லுது? 12, 2, 6ல் குரு இருப்பு, பார்வை 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் வருது. 6ஆம் இடத்து இருப்பு என்ன செய்வாருங்கிறது தான் நமக்கு கேள்வி. 6ஆம் இடத்து இருப்பு, 6ஆம் இடம் சுபம். அரசு வேலையை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு, வாலிபர்களுக்கு அரசு வேலையை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அரசு அடிமைன்னு சொல்கிறேன். தனுசுக்கு 3ல் சனி, துணிச்சல் அதிகம். 3ல் சனி, தைரியம் அதிகம். வேலைக்காக காத்திருந்த நண்பர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறேன், பாஸ் பண்ண முடியல, இந்த வருஷம் பாஸ் பண்ணுவீங்க. 6ஆம் இடம் சுபத்துவம். ஜோதிடத்தில் என்ன சொல்லுது? 2, 10ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 6ல் குரு நிற்கிறார். நல்லா யோசிக்கணும். அரசு வேலை நிச்சயம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் அரசு வேலைக்கு உண்டான பரீட்சை எழுதுனீங்களா, இந்த வருஷம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 100% இது வேலை செய்யும். இதுதான் உண்மை. இவ்வளோ நாள் நான் அல்லல்பட்டுக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் ஊட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் காசுக்கு இன்னொருத்தரை கையேந்திக்கிட்டு இருந்தேன். நிச்சயமாக இல்லை, உங்களுக்கு வருமானம் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு பார்ட் டைமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்கிறீங்க. பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு இருக்க நம்பர்கள் பார்ட் டைமாக இருந்துக்கிட்டே நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் பாஸ் பண்ணிவிடுவீங்க, வேலைக்கு போயிடுவீங்க. இதிலிருந்து ஒரு நல்ல ஆண்டுன்னு நான் சொல்லிவிடுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஆண்டு தான், அடுத்தடுத்து வரக்கூடியது. அதனால் குரு ஒரு 35 வயசு ஆகிப்போச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, கடைசி கட்டத்தில் இருக்கேன், 1 வருஷம் தான் இருக்குது, எனக்கு வேலை கிடைச்சா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நண்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த கடைசி ஆண்டு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறேன்னு, இந்த வருஷம் நிச்சயமாக வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா மிகப்பெரிய பூரிப்பு. வேலை கிடைச்சி நீங்கள் வேலையில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு குரு பயிற்சியை டைரெக்டாக ராசி பார்க்கும். குழந்தைகள் மனைவியை அந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தை மனைவிகளை நேசிக்கக்கூடியவர்கள், தாய் தகப்பனை நேசிக்கக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா அந்த ராசி அதிபதி குரு அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாருக்கும் குருன்னா என்ன? ஆசான், கற்றுக் கொடுப்பவர் குரு, ஆசிரியர் குரு. ஆசான்கள் எல்லாமே குரு தான். மதகுருமார்கள் எல்லாமே குருவாக தான் சொல்லப்படுது. அவங்கெல்லாம் என்ன? மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறவங்க. ஆக இந்த ராசிநாதன் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு. குரு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்போ எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? உங்களுக்கு வேலை கிடைச்சா தானே, வருமானம் இருந்தால் தானே. ஒரு மனிதனுக்கு தேவை நல்ல வீடு, நல்ல வேலை. அப்போ தான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியும், சந்தோஷப்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு
12ஆம் இடத்தை பார்க்குற குரு 10ஆம் இடத்த தொழிலையும், 2ஆம் இடத்தை உங்களுக்கு வருமானத்தையும், 6ஆம் இடத்து வேலையையும் கொடுப்பார். அரசு வேலை நான் சொல்கிறது முக்கியமாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி எல்லாமே ரொம்ப பேர் எதிர்பார்க்குறது அரசு வேலையை தானே. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம முக்கியமாக சொல்கிறோம். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி முக்கியமாக சொல்கிறேன். 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய இளம் வயதினருக்கு நான் சொல்லக்கூடிய அமைப்பு. 30-40 வயசை கடந்தாலுமே சரி வெளிநாடு அமைப்பு அதிகமாக கொடுக்கும். 6-12 இடத்த குரு பார்க்குறாரு. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும். நான் இங்கே இவ்வளோ தூரம் கடன் பட்டுட்டேன், இவ்வளோ நாளாக கடன் பட்டுட்டேன், இந்த கடனை கட்ட முடியல, வெளிநாடு போனால் நான் கட்டலாம். வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் வேலை பற்றி போகிற அமைப்பு இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு விசா வரல நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு போகிற அமைப்பை கொடுத்தும் நல்ல அமைப்பில் போய் நீங்கள் சம்பாரித்து இருக்கிற கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துட்டு வெளியில் அங்கேருந்து வருவீங்க. அதே சமயம் அரசு பணியில் உள்ளவர்கள், நான் புதுசாக அரசு வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டேன். அரசு பணியில் ஆல்ரெடி உள்ளவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு மூலமாக இடமாற்றம் கிடைக்குங்கிறது தான் உண்மை. இடமாற்றம் எதை குறிக்குது? 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடம் தான் உங்களுக்கு. இந்த 6, 8, 12 தாங்க மாற்றம், டிரான்ஸ்ஃபர். 6ல் குரு 12 பார்க்குறாரு. பதவி உயர்வின் மூலம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்போ ஒரு அதிகாரி லெவலில் நீங்கள் போகக்கூடிய அமைப்பு. தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது. இதில் காவல்துறையில் பணியில் இருந்தால் தனுசு ராசி அன்பர்கள் நேர்மையாக இருக்குன்னு நினைப்பீங்க, தப்பாக இருக்குன்னு நினைக்க மாட்டீங்க. நிறைய இது நான் அனுபவபூர்வமான உண்மை. நிறைய பேர் எனக்கு அந்த வெளியிலலாம் வேண்டாங்க, நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிறேன், ஒரு ட்ரைனிங் சென்டர்லேயே கூட இருந்துக்கிறேன், நமக்கு ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னு, எனக்கு இந்த சம்பளமே போதும் அப்படின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட காவல்துறையில் நல்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாமே கூட பதவி உயர்வு ஏற்பட்டு ஒரு அமைப்பில் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் வெளி மாநிலத்துக்கு பதவி ஏற்பட்டு போயிடுவாங்க. ஆக பதவி உயர்வு இந்த தனுசு ராசிக்கு இப்போது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் குழந்தைகள் செல்வாக்காக இருப்பாங்க. இந்த ராசியினுடைய அமைப்பில் 12ஆம் இடம் நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம், 12ஆம் இடம் நீங்கள் நல்ல சந்தோஷமாக தூங்கக்கூடிய இடம், படுக்கை அறையை குடிக்கக்கூடிய இடங்கிறதுனால அந்த இடத்த குரு பார்க்கறதுனால நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அப்படின்னா என்ன, எப்போ நிம்மதி வரும்? பணம் இருந்தால் நிம்மதி வரும். நாம் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க வளமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பை முடித்து வெளிநாடு போய் சம்பாரித்து பணம் அனுப்புகிறான்னா சந்தோஷமாக இருப்பீங்க. இது அத்தனையும் 12ஆம் இடம் குறிக்குது இல்லையா? நிம்மதி எங்கேருந்து வரும்? தூக்கத்தில் வரும். நல்லா தூங்கினா தான் நிம்மதி. அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்த குரு பார்க்கறதுனால 12ஆம் பாகமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் நடக்கும். அதுதான் இங்கே விஷயம். படுத்துக்கிட்டு இருப்பீங்க, நைட்டாக இருந்தானே பகலாக இருந்தானே உங்கள் வேலை பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் போய் நேராக பார்க்கணும், அங்கே விசாரிக்கணும், அங்கே கவனிக்கணுங்கிற மேனேஜ் பண்ணுங்கிற அமைப்புலாம் அங்கே கிடையவே கிடையாது. ஆக ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்குமே, தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இளம் வயது 10-15 வயசில் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நல்ல மார்க் எடுப்பாங்க. 20-25 வயசுக்கு மேலே போகிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் நடக்கும் உறுதியாக. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே பணத்தை வருமானத்தை சம்பாதிக்கிற அமைப்பு கண்டிப்பாக அங்கே கொடுக்கும். கடன் பிரச்சனை தீரும், நோய் பிரச்சனை தீரும். 6ஆம் இடம் சுபத்துவங்கிறதுனால நோய் பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும், எதிரிகள் ஒளிந்து போவார்கள். இதெல்லாம் இப்போ தனுசு ராசிக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு எதிரிகள் ஏற்கனவே நிறைய இருந்திருக்கிறாங்க. இங்கே இந்த எதிரிகள் தான் மிக முக்கியம். எதிரிகள் ஒளிவார்கள். எதிரியும் அவங்ககிட்ட வரக்கூடாது. நீங்கள் தான் மற்றவங்களுக்கு போய் இன்றைக்கி சமாதானமும் பஞ்சாயத்தை பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு தகுதியில் ஒரு பொறுப்பில் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு. ராசிநாதன் சுக்கிரன் வீட்டில், ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. அதனால் எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இயங்குவீங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறையில்லாத வாழ்க்கையும் நிறையான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2024 மே மாதம் நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. பெரும்பாலும் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது குரு பெயர்ச்சி. இந்த நீங்கள் மட்டும் இல்லை, 12 ராசியுமே இதை எதிர்பார்க்குறாங்கிறது தான் உண்மை. எல்லா ராசி பலன் நிகழ்ச்சியும் எல்லாமே பார்க்குறாங்க. இன்றைக்கி என்ன ஜோதிடத்தில் நிறைய ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஜோதிட ஆர்வம் இன்றைக்கி பெருகி போச்சு. இன்றைக்கி எல்லாமே யூடியூப் போடுறாங்க, எல்லாமே ராசி பலன் பார்க்குறாங்க, எல்லாமே பொது பலன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. ஆக ராசி அதிபதி லக்னம் இதை வச்சு தான் குரு சனி
ராகு கேது பயிற்சி இதை வச்சு தான் பலன் நடக்குமே தவிர ஒரே ஒரு குரு பயிற்சினால எந்த பலனும் மாற்றம் இங்கே வராது. ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஆக நிறைவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நீங்கள் எந்த மனக்கலக்கமும் இல்லாத சூழலில் இந்த ராசி 2024 குரு பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.